ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்திங்கன்னா, சேரனுக்கு கல்யாணத்துக்காக வந்து அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. கோவிலில் வெயிட் பண்ணுவாங்க. அப்படியே தான் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். எல்லோரும் உட்காந்து பேசின்னு இருப்பாங்க. கல்யாணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இவங்க கார்த்திகை வந்து அவங்க அத்தையை கூட்டிகிட்டு வருவாங்க. சேரனுடைய அத்தையை கூட்டிகிட்டு வருவாங்க. வாங்க அத்தை, எப்படி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து எப்படி இருக்கிறீங்க மாமா, சந்தாலாம் எங்கே இருக்கிறாங்கன்னா அங்கே உட்காந்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பாண்டியன் வந்து இவர் பல்லவனும் பாண்டியனும் பேசின்னு இருப்பாங்க. என்னன்னா இவங்க வானதிக்கிட்ட வந்து எதாவது சண்டையா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க கேட்பாங்க. இல்லை, நேத்திக்கு பேசும்போது கொஞ்சம் சின்னது சண்டைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மனஸ்தாபம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் சொல்லுவார். அவங்க வருவாங்களா அப்படின்ற மாதிரி பல்லவன் வந்து கேட்பார். வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, ஆனால் வருவாளா வரமாட்டாளான்னு தெரியாது எனக்கு அப்படின்ற மாதிரி தான் பாண்டியன் சொல்லுவார். உடனே தூரத்துலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா இவங்க வானதி வந்து வருவாங்க. உடனே பல்லவன் பார்த்து சொல்லுவார், அண்ணா அங்கே பாரு நான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, வா வானதி எப்படி இருக்கிறேன்னு. வரமாட்டேன்னு நினச்சேன் நான். அது எப்படி நம்ம வீட்டு கல்யாணம் போது நான் வந்து இருக்க போகிற இடத்துல நம்ம ஒரு விசேஷம் நடக்குதுன்னு போது வராத இருப்பேனா, நான் வருவேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சரி வா அப்படின்னா, சரி சந்தா எங்கே அப்படின்னு கேட்பாங்க. அங்கே உட்காந்துட்டுருக்குறாங்க, போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போய் பார்ப்பாங்க. அப்புறம் இவங்க வானதி அப்பா அம்மா நாங்கள் போய் அவங்க உட்காந்துட்டுருக்குறோம், நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அனுப்பி விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாண்டியன் வந்து வானதி நிலா சந்தாக்கிட்ட பேசின்னு இருக்கிறத பார்த்து இவர் ரசிப்பார். அதுக்கப்புறம் கேமராமேனை கூப்பிட்டு அவங்களையும் ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து உட்காண்ட்ருப்பாங்க, ஒரு ஆளாக வந்துட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் நடேசன் வந்து அவங்க தங்கச்சியை வந்து கிண்டல் பண்ணுவார். இங்கே பிரியாணிலாம் போட மாட்டோமே, இங்கே யார் உன்னை கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் பேசுவார். நாங்கள் பிரியாணிலாம் சாப்பிட வர்ற, சும்மா வான்னு கூப்பிட்டதுக்கு வந்தாக்க இப்படி தான் அவமானப்படுத்துவீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க பேசுவாங்க. உடனே கார்த்திகா வந்து, என்ன மாமா இப்படி பேசுகிறீங்க, சாப்பிட்றதுக்காக வந்தோம் அப்படின்னு. சும்மா விளையாட்டுக்கு தாம்மா சொன்னோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னது. எங்கள் அண்ணன் அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்பார். அவர் வரல, நான் வந்தால் போதாதா உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, நீ வந்தாவே ஒரு ஊரே வந்த மாதிரி ஆச்சு. சரி சரி சும்மா தான் சொன்னேன், உட்காரு உட்காரு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீ பேசிகிட்ருமா, நான் போய் அங்கே உட்காந்துருக்குறேன் அப்படின்வாங்க. அப்புறம் ஐயர் வந்து டைம் ஆகிடுச்சு, மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்வாங்க. மாப்பிள்ளை வந்து உட்காண்ட்ருப்பார். அதுக்கப்புறம் பொண்ணையும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லோரும் 2 பேரும் வந்து உட்காந்துருக்கும் போது வானதியும் பாண்டியனும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு பின்னாடி தான் நிற்பாங்க. உடனே வானதி வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபோன் எடு பாண்டி, நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிவிட்டு, இல்லை எல்லோரும் இருக்கிறாங்க வேண்டாம் அப்படின்னு பாண்டியன் சொல்லுவார். இருந்தால் இருக்கட்டும், நீ ஃபோன் எடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பாங்க. உடனே வானதி அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா, எந்த இடத்துல வந்தாலும் உன் பொண்ணு திருந்த மாட்டா, எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறா பார் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே பாண்டியனை வந்து முறைப்பாங்க. உடனே பாண்டியன் வந்து, இதெல்லாம் வேண்டாம், எல்லாம் முறைக்கிறாங்க பாரு, வேணாம் எல்லோரும் இருக்கிறாங்களா அப்புறமேட்டு எடுத்துப்போன்னு. அவங்க எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க, நீ அமைதியாக நில்லு, நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க வானதி வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாலி கட்டுற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்தாவுடைய மாமா தான் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. யாரை கேட்டு வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற, ஊருக்கு கூட்டிகிட்டு வாடா, ஊருக்கு வாடான்னு சொல்லி கூப்பிட்டாக்கா, நீ வராத, இங்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறியா நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து அனீஷை பார்த்து கேட்பாங்க. அனீஷ் வந்து என்ன சொல்லுவார், மாமா வேண்டாம் மாமா, விட்டுருங்க மாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து துப்பாக்கி பிடிச்சி இந்த கையெல்லாம் பிடுங்கிறதுக்கு பார்ப்பார். அப்பயும் அவர் கொடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்து ஷூட் பண்ணுற மாதிரி காமிச்சு எல்லோரும் செதறடிச்சு ஓடுவாங்க, கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் இவர் அனீஷுடைய மாமா வந்து சந்தாவை கூட்டிகிட்டு, நான் நேத்திக்கு சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து காரில் அழைச்சிட்டு போகிற மாதிரி தான் வந்து காமிக்கிறாங்க. ஏன்னா இவங்க சோழனும் பாண்டியனும் சண்டை போட்டு பொண்ணை காப்பாற்றுற மாதிரி வந்து கதையை கொண்டு வரல. நேத்திக்கு எப்படி வந்து இந்த மாதிரி பொண்ணை கூட்டின்னு போகிற மாதிரி தான் வந்து கதையை காமிப்பாங்கன்னு சொன்னால், அதே மாதிரி தான் வந்து பொண்ணையும் கூட்டிகிட்டு போகிறாங்க.
போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அனீஷ் எவ்வளோ தடுத்தும் அவர் விடவே இல்லை. அதுக்கப்புறம் சேரன் சோழன்கிட்ட எல்லாம் வந்து துப்பாக்கி நீட்டும் போது அவங்கள எதுவும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி சேரன் சொல்கிறாரு. வாய மூடி நிறுடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சந்தாவுடைய மாமா வந்து சேரனை திட்டிட்டு சேரனையும் அனீஷையும் கூட்டிகிட்டு காரில் கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் வந்து சேரன் கல்யாணம் எப்படி நல்லபடியாக நடக்குதுன்னு பார்த்தா இப்படி தான் நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து கல்யாணத்துக்கு வந்தவங்கெல்லாம் பேசிக்கிட்டே போவாங்க. அதுக்கப்புறம் சேரனுடைய அத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏண்டா எங்களை சுட்டுருந்தா என்னத்துக்கு ஆகுறது, அதுக்கு தான் இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டியா, அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா, இல்லை வேணும்னு கல்யாணம் பண்ணுறீங்களா அந்த பொண்ணை கூப்பிட்டு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க திட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வானதி அப்பா அம்மா வந்து நீ வா கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டதுக்கு, என்ன பிரச்சனையாக இருக்குது, எதுக்கு உடனே கூப்பிட்றேன், நான் மதியம் தான் வருவேன், நீ அப்பா கூட போ அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. சரிவா நம்ம போட்டு அவள் பேசிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்லுவார். அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் அனீஷ் வந்து அந்த சந்தாவை கூட்டிகிட்டு வர மாதிரி தான் வந்து காமிப்பாங்க. ஏன்னா இவங்க சேரனுக்கு வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் கதையை கொண்டு போவாங்க. கல்யாணத்தை வந்து பண்ணாத அப்படியே விடுற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அனீஷ் வந்து அவங்க மாமாவை ஏன்னா துப்பாக்கி வச்சு தான் அவர் மிரட்டி கூட்டிகிட்டு போனார் இல்லையா. அனீஷ் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுல அனீஷ் அவங்க மாமாவை ஷூட் பண்ணிவிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து சேரன்கிட்ட ஒப்படைச்சி சேரன் வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் வந்து கதையை கூட்டிகிட்டு போவாங்க. எப்படின்னா இப்போ இன்னும் அவங்க மண்டபத்தில் தான் இருக்கிறாங்க, இன்னும் வீட்டுக்கு கிளம்பி போகல. என்ன ஆச்சு அனீஷ், எப்படி நீ சந்தாவை கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்டதுக்கு, நான் பேசி அவரை சமாதானப்படுத்தி நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அனீஷ் சொல்லுவார். நீங்கள் முதல்ல தாலி கட்டுங்க பையா அப்படின்ற மாதிரி தான் வந்து அனீஷ் சொல்லுவார். தாலியும் கட்டி முடிச்ச அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா போலீஸ் வரும் அந்த இடத்துக்கு. ஏன்னா அனீஷ் வந்து அவங்க மாமாவை வந்து ஷூட் பண்ணிட்டு வந்ததாகவும் இவர் வந்து அந்த ஷூட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா அனீஷ் தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ண வருவாங்க. இவங்க கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்த செகண்டு போலீஸ் வந்து அனீஷை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் வந்து கதையை கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் சேரனும் சந்தா எல்லாம் ஃபீல் பண்ணி அனீஷ் நீ இந்த அளவுக்கு செய்வேன் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாம் கட்டி பிடிச்சி அழுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அனீஷ் கேரக்டரை வந்து கொஞ்சம் இல்லாமல் தான் பண்ணுவாங்க கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா இத்தனை நாளாக சந்தா கூட இருந்தவர், சந்தா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தால் அனீஷ்க்கு கேரக்டருக்கு எதுவுமே இல்லை. அதனால் அனீஷை வந்து இந்த மாதிரி ஜெயிலில் போடுற மாதிரி கொண்டு போயிட்டு அந்த கதையை வந்து முடிக்கிற மாதிரி தான் வந்து கதையை கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நேராக வந்து யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா சேரன் சோழன் இவங்கெல்லாம் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தான் இந்த மாதிரி நடந்திருக்கும், அவர் அந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அவரே ஒத்துக்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன வந்து சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து சேரன்கிட்ட பார்த்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நீ கவலைப்படாத அனீஷ், நான் உன்னை எப்படியாவது வெளியில் எடுத்துட்றேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் அனீஷ் வந்து என்ன சொல்லுவார்ன்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க பையா, என் தங்கச்சியை நீங்கள் சந்தோஷமாக வாழ வச்சாவே அதுதான் எனக்கு சந்தோஷம். நான் எப்படி போனால் என் வாழ்க்கை இப்படி தான் முடிஞ்சு போகணுன்னு இருக்கும்போது நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. எங்கள் மாமா வந்து அவ்வளோவா நல்லவர் கிடையாது, நல்லவர் இல்லைன்றதுனால தான் நான் உங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சேன். எங்கள் மாமா எப்படி போவார், எந்த எக்ஸ்ட்ரீம் போவார்ன்றது எங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். நீங்கள் எதையும் அதை போட்டு கஷ்டப்படாதீங்க, எதையும் பண்ணாதீங்க, நீங்கள் சந்தா கிட்ட மட்டும் சந்தோஷமாக வாழுங்க அப்படின்ற மாதிரி வந்து அனீஷை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் வந்து காமிப்பாங்க. அப்படி தான் வந்து எபிசோடை வந்து முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.